இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இந்த நாளும் வேதத்திலிருந்து ஒரு நல் வார்த்தை உங்களிடம் பகிர்ந்து கொண்டு உங்களை ஊக்கப்படுத்த வந்திருப்பது உங்கள் சகோதரர் மோகன் மோசஸ். இந்த நாளும் வேத பாடத்திலிருந்து நாம் தியானிக்க போகிற டாபிக் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் தான். என்னோடு கூட நீங்கள் வேதாகமத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். வேதாகமம் இல்லாமல் இந்த காணொலியை நீங்கள் பார்ப்பது உங்களுக்கு அவ்வளோ பெனிஃபிட்டாக இருக்காது. வேர்ஸ் பை வேர்ஸ் நீங்களும் கிராஸ் செக் பண்ணி பார்க்கும்போது அது உங்களுக்கு அதிக பயனுள்ளதாக இருக்கும். இன்றைக்கி நாம் எடுத்திருக்க தலைப்பு என்னன்றதை நீங்கள் தம்ப்நெயில் பார்த்தோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இயேசு உயிர்த்தெழுந்தது உண்மையா, கட்டுக்கதையா, அதற்கு ஆதாரங்கள் இருக்கிறதா, அவர் உண்மையிலே உயிர்த்தெழுந்தாரா என்ற குறித்த பலருக்கு பல சந்தேகங்கள் இருக்கலாம், கேள்விகள் இருக்கலாம். சிலர் இதை மறுத்து இது வரைக்கும் பேசலாம். இதற்காக இன்றைக்கி விடை பார்க்க போகிறோம். சரி, வாங்க நம்ம இந்த காணொலிக்குள்ளாக செல்லலாம். முதலாவதாக, இயேசு மெய்யாகவே உயிர்த்தெழுந்தாரா, இல்லை அது வெறும் மக்களை ஏமாற்றும் ஒரு வேலையா என்பது தான் முதலாவதாக நான் கொண்டு வந்திருக்கிற கேள்வி. இந்த கேள்வி மற்றவர்களுக்கு வரலாம், ஆனால் கிறிஸ்துவனாக எனக்கோ உங்களுக்கோ அது வரவே கூடாது. ஆனால் இப்படி ஒரு குழப்பம் பார்த்திங்கன்னா இன்று நேற்று அல்ல, இயேசு உயிர்த்தெழுந்த காலத்தில் இருந்தே இந்த கேள்வி இருந்துக்கிட்டு இருக்குது, இந்த குழப்பம் இருந்துக்கிட்டே இருக்குது. மத்தேயு 28வது அதிகாரம் 11-15 வாசிக்கிறோம் பாருங்கள். அவர்கள் போகையில் காவல் சேவகர்கள் சில பேர் நகரத்துக்குள்ளே வந்து நடந்த யாவற்றையும் பிரதான ஆசாரியருக்கு அறிவித்தார்கள். அதாவது எப்படின்னா, மத்தேயு 28வது அதிகாரத்தில் இயேசு சிலுவையில் அறையப்பட்டு மரித்து அடக்கம் செய்யப்பட்டு பின்பாக அந்த குகை பார்த்திங்கன்னா அந்த கல்லறை காலியாக இருக்குது. அதுக்கப்புறம் நடந்த நிகழ்வு தான் இது. இப்போ என்ன பண்ணுறாங்க, பிரதான ஆசிரியர் இடத்துல இவங்க இந்த சேவகர்கள் எல்லாம் சோல்ஜர்ஸ்லாம் நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. இவர்கள் மூப்பரோடே கூடி ஆலோசனை பண்ணி சேவகருக்கு வேண்டிய பணத்தை கொடுத்து, நாங்கள் நித்திரை பண்ணுகையில் அவனுடைய சீஷர்கள் ராத்திரியிலே இயேசுவை களவாய் கொண்டு போய்விட்டார்கள் என்று சொல்லுங்கள்னு சொல்லி அவங்களுக்கு பணத்தை கொடுத்து இந்த மாதிரி ஏமாற்ற சொல்கிறாங்க. அப்படியே ஒரு வேளை தேசாதிபதிகளோடுக்கு காதுக்கு போய் அவர் எங்களை கேள்வி கேட்டால் கூட நாங்கள் அவரை சமாளிச்சுக்குவோன்னு சொல்கிறாங்க. 15வது வசனம் பாருங்கள். அவர்கள் அந்த பணத்தை வாங்கி கொண்டு தங்களுக்கு போதிக்கப்பட்டபடியே செய்தார்கள். இந்த பேச்சு யூதர்களுக்குள்ளே இந்நாள் வரைக்கும் பிரசித்தமாக இருக்கிறதுன்னு இருக்குது. ஸோ அது அந்த நாள்லேருந்தே ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணக்கூடிய ஒரு ரூமர்ஸ் எல்லாம் எழுப்பி விட்டாச்சு. அதை விட ஒரு படி மேலே போய் இஸ்லாமிய நண்பர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இயேசு சிலுவையில் அறையப்படவும் இல்லை, அவர் உயிர்த்தெழவும் இல்லை, அவர் உயிரோடே கூட கடவுளிடம் எடுத்துக்கொள்ளப்பட்டார் என்கிறார்கள். இது அது அவர்களுடைய நம்பிக்கை, ஆனால் சத்தியம் வேறு. ஸோ நம்ம சத்தியத்தை தான் பிடித்து கொள்ள வேண்டும். ரெண்டாவது கேள்வி பார்த்திங்கன்னா, இயேசு உண்மையாகவே உயிர்த்தெழுந்தாரா, இல்லைன்னா இது அப்போது கட்டுக்கதை கிடையாதா அப்படின்றது தான் கேள்வி. கட்டுக்கதை இல்லவே இல்லை, உண்மைதான். ஒரு கிறிஸ்துவனாக நான் விசுவாசிக்கிறேன். முதலில் உயிர்த்தெழுதல் குறித்த சரியான புரிதல் நமக்கு இருந்தால்தான் முழுக்கு ஞானஸ்தானம் எதனை அடையாளப்படுத்துகிறது என்பது நமக்கு விளங்கும். கொலோசையர் 2வது அதிகாரம் 12வது வசனத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்கள். ஞானஸ்தானத்திலே அவரோடே கூட அடக்கம் பண்ணப்பட்டவர்களாகவும் அதிலே அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பிட தேவனுடைய செயலின் மேல் உள்ள விசுவாசத்தினாலே அவரோடே கூட எழுந்தவர்களாகவும் இருக்கிறீர்கள். ஸோ நம்ம ஞானஸ்தானம் எடுக்க போகும்போது கூட அந்த தொட்டியில் வைத்து கேட்கப்படுகிற விசுவாசமான வார்த்தை என்ன? நீங்கள் இயேசு கிறிஸ்துவ விசுவாசிக்கிறீங்களா? தேவகுமாரனாக வந்த இயேசு கிறிஸ்து உங்கள் பாவத்துக்காக மரித்து அடக்கம் செய்யப்பட்டது, பின்பு உயிர் தெரிந்ததெல்லாம் விசுவாசிக்கிறீங்களான்னு கேட்பாங்கல்ல. அப்போது இது எதனை குறிக்கிறது நம்ம முதல்ல புரிந்து கொள்ளணும். ரோமர் 6வது அதிகாரம் 4-5 வாசிக்கிறோம் பாருங்கள். மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்திற்குள்ளாகும் ஞானஸ்தானத்தினாலே கிறிஸ்துவனுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம். அல்லேலூயா. அதாவது இயேசு கிறிஸ்துவனுடன் உங்கள் மரணம், அடக்கம் மற்றும் உயிர்த்தெழுதலை தான் இந்த முழுக்கு ஞானஸ்தானம் குறிக்கிறது. அப்போது இது நிச்சயமாகவே கட்டுக்கதை இல்லை. ஒரு விசுவாசி நிச்சயமாகவே இதை விசுவாசிக்க வேண்டும். ஏன்னா நடந்த சத்தியம் இதுதான்.
இதில் இருக்குது அப்படின்றதுனால இல்லை, இதுதான் நடந்தது. மூன்றாவது பாருங்கள், இயேசு உயிர்த்தெழுந்தார் என்பதற்கு ஆதாரங்கள் என்ன? எண்ணற்ற ஆதாரங்கள் பார்த்திங்கன்னா இந்த வேதாகமத்தில் இருக்குது. வேதாகமத்தை தாண்டி பல்வேறு வரலாற்று ஆதாரங்களும் உள்ளன. கிபி 93 யூத வரலாற்று ஆசிரியர் ஜோசபஸ், கிபி 116 அதில் பார்த்திங்கன்னா ரோமானிய வரலாற்று ஆசிரியர் டாசிட்டஸ், அப்புறம் கிபி 2ஆம் நூற்றாண்டில் கிரேக்க எழுத்தாளர் லூசியன் என்று பலரும் பார்த்திங்கன்னா தங்கள் படைப்புகளில் இயேசு கிறிஸ்துவின் வரலாற்றை குறிப்பிட்டிருக்கிறார்கள். நமக்கு வரலாற்றை விட பாருங்கள் சத்திய வேதாகமமே முக்கியம். எனவே வசனங்களை கொண்டு இயேசுவின் உயிர்த்தெழுதல் உண்மையா கட்டுக்கதையா இல்லை எப்படின்றத நம்ம பார்ப்போம். ஆனால் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வேறு ஒரு கண்ணோட்டத்தில் நம்ம இன்றைக்கி இந்த விஷயத்தை தியானிக்க போகிறோம். ரொம்ப லாஜிக்காக நம்ம பார்க்க போகிறோம். இது வரைக்கும் ஆதாரங்கள் அது இருக்குது, இது இருக்குது, ஹிஸ்டாரிக்கலாக இந்த எவிடன்ஸ் இருக்குது, இதெல்லாம் ஒரு பக்கம் தள்ளி வச்சுருவோம். ஒரு லாஜிக்கான ஒரு சென்ஸோட இன்றைக்கி வேறு ஒரு கோணத்தில் நம்ம இன்றைக்கி தியானிக்க போகிறோம். நீங்கள் மெல்ல அதை அப்படியே பார்த்துக்கிட்டே வாங்க, உங்களுக்கு புரியும். இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் பார்த்திங்கன்னா 4 சுவிசேஷ புத்தகங்களிலேயும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மத்தேயு 28, மார்க் 16, லூக்கா 24, யோவான் 20 ஆகிய அதிகாரங்களில் இவைகள் காணப்படுகிறது. அடுத்து பாருங்க, லூக்கா சுவிசேஷத்தை எழுதின அதே லூக்காவினால் எழுதப்பட்டது தான் அப்போஸ்தலர் நடபடிகள். அந்த புத்தகத்தில் பாருங்க, மீண்டும் இயேசுவின் உயிர்த்தெழுதலை பற்றி வேறொரு ஆதாரத்தை லூக்கா கொடுக்கிறத நீங்கள் பார்க்க முடியும். ஆதாரம் கொடுக்கும் ஒரு லூக்கா ஒரு மருத்துவர் என்பதையும் நம்ம கருத்தில் கொள்ள வேண்டும். அப்போஸ்தலர் 4:33 வாசிக்கிறோம் பாருங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர்கள் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். அவர்கள் எல்லோரும் மேலும் பூரண கிருபை, கிரேட் கிரேஸ் உண்டாயிருந்தது அப்படின்னு சொல்ல. இப்போ இங்கே அவர் ஒரு புது பாயிண்ட்டை கொடுக்குறார். 4 பேரும் 4 மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் எல்லா சுவிசேஷத்திலையும் பதிவு செய்திருக்கிறாங்க. அதே சமயத்தில் ஒரு அடிஷ்னலாக லூக்கா சொல்கிறாரு, இந்த வசனத்தை எழுதும்போது இந்த புத்தகத்தில் பாருங்கள், அப்போஸ்தலர்களும் இதுக்கு சாட்சி அப்படின்னு எக்ஸ்ட்ராவாக கொடுக்கறத நம்ம பார்க்க முடியும். அதை அப்படியே உறுதி செய்கிறார் அப்போஸ்தலர் பவுல். அதே சமயத்தில் யார் யாரெல்லாம் உயிர்த்தெழுந்த இயேசுவுக்கு சாட்சி என்பதையும் கொஞ்சம் விளக்கமாக சொல்கிறத நம்ம புரிஞ்சிக்க முடியும். அதுக்காக நம்ம 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 3-8 இங்கே என்ன சொல்லப்படுதுன்னு பார்க்கலாம். நான் அடைந்ததும் உங்களுக்கு பிரதானமாக ஒப்புவித்ததும் என்னவென்றால், கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்து கேபாவுக்கும், கேபா யாரு? பீட்டர், பேதுரு, பின்பு 12 சீஷர்களுக்கும் தரிசனமானார். அதன் பின்பு பாருங்க 500க்கு அதிகமான சகோதரர்களுக்கும் ஒரே வேளையில் தரிசனமானார். அதுக்கான நிறைய எவிடன்ஸ் இருக்குது பாருங்க. மகதலேனா மரியாள் ஆகட்டும், எம்மா ஒரு சீஷராக நிறைய பேருக்கு அடுத்து பாருங்க, கிட்டத்தட்ட ஒரு 500க்கும் மேற்பட்ட பேருக்கு அவர் தரிசனமானார் என்பதையும் அங்கே ஒரு பதிவு இருக்கிறது. அவர்களில் அநேகர் இந்நாள் வரைக்கும் இருக்கிறார்கள், சிலர் மாத்திரம் நித்திரை அடைந்தார்கள். பின்பு யாக்கோபுக்கும், இந்த யாக்கோப்பு பார்த்திங்கன்னா யாக்கோப்பு புஸ்தகத்தை எழுதினவர், ஓகேங்களா, இயேசுனுடைய ஹாஃப் பிரதர். அதன் பின்பு அப்போஸ்தலர் எல்லோருக்கும் தரிசனமானார். எல்லோருக்கும் பின்பு அகால பிறவி போன்ற எனக்கும் அவர் தரிசனமானார் சொல்லி பவுலை சொல்லி கொள்ளுகிறார். பவுல் தான் கொரிந்தியருக்கு எழுதும் போது அந்த நிருபத்தில் இதை ரெக்கார்ட் பண்ணுறதை நம்ம பார்க்க முடிகிறது. இப்போ பாருங்கள், உயிர்த்தெழுந்த இயேசுவை தரிசித்தவங்கள்லேருந்து ஆரம்பித்தது ஒரு பேதுரு, 12 சீஷர்கள், 500க்கும் மேற்பட்டவர்கள், யாக்கோப்பு, அப்புறம் எல்லா அப்போஸ்தலர்கள், அதன் பின்பு நான் அப்படின்னு சொல்கிறது. அப்போ நம்ம பேதுருலேருந்து பார்ப்போம். உயிர்த்தெழுந்த இயேசுவை தரிசித்த அந்த பேதுரு, அப்போஸ்தலர் பேதுரு தான் எழுதிய நிருபங்களில் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை பற்றி என்ன குறிப்பிட்டிருக்கிறார் என்று நம்ம பார்க்கலாம். 1 பேதுரு 1:4 பாருங்க. அவர்னா யாரு? பிதாவாகிய தேவன்.
அவர் இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே அழியாததும் மாசற்றதும் வாடாததும் ஆகிய சுதந்திரக்கேதுவாக ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி தமது மிகுந்த இரக்கத்தின்படியே நம்மை மீண்டும் மறுபடியும் ஜெனிப்பித்தார். அப்போ யோசிச்சு பாருங்க, இந்த உயிர்த்தெழுதலை அவர் எப்படி விசுவாசித்து இருந்தா மறுபிறப்பை, இப்போ உயிர்த்தெழுதலே நடக்கலைன்னா நம்ம எப்படி மறுபடியும் ஜெனிப்பித்திருக்க முடியும்? ஜெனிப்பித்திருக்கவே முடியாது, born again இருக்க முடியாது. அதை எவ்வளோ அழகாக ஒரு உறுதியாக சொல்கிறத பார்க்க முடியுது பாருங்கள். நம்மை மறுபடியும் அவர் ஜெனிப்பித்தார். அது என்ன ப்ராசஸ் நடந்தது அப்படின்றத புரிஞ்சுக்கிறோம். மற்றும் 1 பேதுரு 3வது அதிகாரம் 18-19 நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, ஏனெனில் கிறிஸ்துவும் நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி அநீதி உள்ளவர்களுக்கு பதிலாக நீதி உள்ளவர்களாய் பாவங்களின் நிமித்தம் ஒரு தரம் பாடுபட்டார். அவர் மாம்சத்திலே கொலை உண்டு, ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். அந்த ஆவியிலே அவர் போய் காவலில் உள்ள ஆவிகளுக்கு பிரசங்கித்தார் என்று கூடுதலான ஒரு தகவலை தெரிவிக்கிறார். உயிர்த்தெழுந்ததுக்கு பின்பாக இயேசு என்ன செய்தார் என்பதையும், கூடுதலாக ஆவியான ஒரு துணை கொண்டு என்ன நடந்திருக்கும் என்பதையும் அவர் அங்கே அழகாக ரெக்கார்ட் பண்ணுறதை பார்க்கலாம். அப்போது இந்த வசனங்கள் எல்லாம் வாசிக்க போகும்போது உயிர்த்தெழுதலை அப்போஸ்தலர் பேதுரு எப்படி பார்க்கிறார், எப்படி விசுவாசித்திருக்கிறார் என்பதை தான் நம்ம இங்கே புரிந்து கொள்ள முடியாது. இவை கிறிஸ்துவ விசுவாசத்தினுடைய அடித்தளமாகவும் நம்பிக்கையின் அஸ்திபாரமாகவும் பாருங்க இந்த வசனங்கள் எல்லாம் எடுத்து காட்டப்படுகிறது. அதே போல இந்த அப்போஸ்தலர் பேதுரு பாருங்க, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2வது அதிகாரம் 22-36 வாசிச்சு பார்த்தீங்கன்னா அந்த வசனங்களை உங்களுக்கு தெரியும். அப்போஸ்தலர் பேதுரு பெந்தகோஸ்தே பண்டிகை அன்று இயேசுவின் உயிர்த்தெழுதலை பற்றி ஒரு பிரசங்கம் வழங்குவது நமக்கு அந்த வசனங்களை படிக்கும்போது தெரியும். அதாவது இயேசு மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்தார் என்றும் தானும் மற்ற அப்போஸ்தலரும் அதற்கு சாட்சி என்றும் அவர் அறிவிக்கிறார். அன்றைய தினம் பாருங்க, பேதுருனுடைய வார்த்தையை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு ஏறக்குறைய 3000 பேர் ஞானஸ்தானம் பெற்று சேர்த்து கொள்ளப்பட்டார்கள் என்று அதை பின்வரும் வசனத்தில் நம்ம வாசிக்க முடியும். அப்போது இவர் எந்த அளவுக்கு இந்த உயிர்த்தெழுதலை விசுவாசித்திருக்கிறார், அதன் பின்பு என்னென்ன கிரியைகள் நடந்திருக்கிறது என்பதை நான் அடையாளப்படுத்துறதுக்காக தான் சொல்கிறேன். இது ஒரு ஆதாரமாக இப்படியே நீங்கள் அதை நோட் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா தான் கடைசியாக நம்ம புரிஞ்சிக்க போகிற அந்த லாஜிக்கான பாயிண்ட் உங்களுக்கு தெரிஞ்சிடும். அடுத்து உயிர்த்தெழுந்த இயேசுவை தரிசித்த அப்போஸ்தலர் பேதுருவை பற்றி நம்ம அப்போஸ்தலர் யாக்கோப்பை பற்றி நம்ம பார்க்கலாம். இந்த யாக்கோப்பு யாருன்னு ஆல்ரெடி நான் சொன்னேன். இயேசுனுடைய ஒன்று விட்ட ஒரு சகோதரனாக இருந்த போதும் கூட, ஹாஃப் பிரதர் இருந்த போதும் கூட அவருக்கு ஒரு பெரிய அளவில் இயேசு மேலே விசுவாசம் இருந்ததில்லைன்றதுக்கு நிறைய சாட்சி இருக்குது. உயிர்த்தெழுதலுக்கு முன்பு வரை பார்த்தீங்கன்னா இயேசுவின் கூற்றுகள் மற்றும் அவருடைய போதனைகளில் ஒரு சந்தேகவாதியாக இருந்ததாக தான் வேதத்தில் ரெக்கார்ட் பண்ணப்பட்டிருக்குது. இயேசுவை வீடு திரும்பும்படி ஒரு முறை கூட யாக்கோப்பு வலியுறுத்துகிறத யோவான் 7ஆம் அதிகாரம் 2-5 வசனத்தை வாசிக்க போகும்போது உங்களுக்கு தெரியும். நான் உங்களுக்கு அடிஷனாக அதை ஒரு எக்ஸாம்பிளுக்காக டக்குன்னு வாசி காட்டுறேன். யோவான் 7:2-5 யூதருடைய கூடார பண்டிகை சமீபமாக இருந்தது. அப்பொழுது அவருடைய சகோதரர் அவரை நோக்கி, நீர் செய்கிற கிரியைகளை உம்முடைய சீஷர்களும் பார்க்கும்படி இவ்விடம் விட்டு யூதேயாவுக்கு போ. பிரபலமாக இருக்க விரும்புகிறவனும் அந்தரங்கத்தில் ஒன்றையும் செய்ய மாட்டான். நீர் இப்படிப்பட்டவர்களை செய்தார் உலகத்துக்கு உம்மை வெளிப்படுத்தும் என்றார்கள். அவருடைய சகோதரரும் அவரை விசுவாசியாதபடியால் இப்படி சொன்னார்கள் என்று வேதத்தில் ஒரு குறிப்பு இருக்குதுங்க. அந்த 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 ஃபேமிலியில் இருக்கிற ஒரு ஆளே அவரை விசுவாசிக்கலை. ஒன்று விட்ட ஒரு சகோதரனாக இருக்கிறான், அவன் விசுவாசிக்கலை. இதெல்லாம் பாருங்கள் உயிர்த்தெழுதலுக்கு முன்பு. ஆனால் இயேசுவை உயிர்த்தெழுந்த கண்ட அந்த யாக்கோப்பு, இயேசு உயிர்த்தெழுந்த அந்த தரிசனத்தை பார்த்தார் பாருங்க உயிர்த்தெழுந்ததுக்கு அப்புறம். அப்போது அதுக்கு பிறகு பாருங்கள் யாக்கோப்பினுடைய வாழ்க்கையில் வியக்கத்தகு முறையில் ஒரு வித்தியாசங்கள்லாம் நடந்துருச்சு பாருங்கள். ஆதி திருசபையில் குறிப்பாக எருசலேமில் இவர் ஒரு தவிர்க்க முடியாத ஒரு தலைவர் ஆகிறார். இவர் ஒரு பெரிய அப்போஸ்தலராக மாறக்கூடிய நாட்கள் நாட்களில் வந்தது. எப்போ? இவர் உயிர்த்தெழுதலை தரிசித்ததற்கு அப்புறமா. ஏன்னா அவருக்குள்ள அந்த விசுவாசம் எப்படி மேலோங்கி இருந்திருக்கும் பாருங்க. கலாத்தியர் 1வது அதிகாரம் 18-19 வாசிக்கிறேன். 3 வருஷம் சென்ற பின்பு பேதுருவை கண்டுகொள்ளும்படி நான் எருசலேமுக்கு போய் அவனிடத்தில் 15 நாள் தங்கியிருந்தேன். கர்த்தருடைய சகோதரனாகிய யாக்கோப்பை தவிர அப்போஸ்தலர்களில் வேறு ஒருவரையும் நான் காணவில்லை. அப்போ பாருங்க, இப்படிப்பட்ட ஒரு சந்தேகத்தில் இருந்தவன் பின்னாட்களில் அவிசுவாசி கிட்டத்தட்ட
கிட்டத்தட்ட. அப்படி இருந்தவன் பின்னாட்கள் அப்போஸ்தலர் ஸ்தானத்துக்கு போய் இருக்கிறான் பாருங்க. எவ்வளோ பெரிய லீடராக இருக்கிறாரு மிஸ்டர் யாக்கோப். அப்போ அந்த அப்போஸ்தலருக்கு உண்டான ஸ்தானம் என்ன, கணம் என்ன? அப்போ அந்த அளவுக்கு அவர் அந்த தரிசனத்திற்கு அப்புறமா அப்போஸ்தலர் யாக்கோப்பு விசுவாசித்திருக்கிறார் பாருங்க. பின்னர் பாருங்க, இதோட நிப்பாட்டில் அவர் புதிய ஏற்பாட்டில் யாக்கோப்பு புத்தகத்தை எழுதுகிறார். இந்த புத்தகம் பற்றி உங்களுக்கு தெரியும் பாருங்க. இது விசுவாசம் மற்றும் அதனுடைய கிரியைகள் பற்றிய நடைமுறை போதனைக்கு இன்றளவுக்கும் பேர் பெற்ற ஒரு புத்தகங்க. அப்படி ஒரு புத்தகத்தை ஆவியானவர் துணை கொண்டு அவர் எழுதுறதுக்கு பின்னாட்களில் எது அவருக்கு உத்வேகமாக இருந்திருக்குது? இந்த உயிர்த்தெழுந்த தரிசனம் தான். அதுதான் ரொம்ப முக்கியம். அதுக்காக தான் நம்ம பார்த்துட்டு வரோம். சரி, கடைசியாக அந்த கொரிந்தியர் அதிகாரத்தில் தன்னை பற்றி பேசி கொண்டார். அகால பிறவியான எனக்கும் தரிசனமானார் என்று தன்னை சொல்லி கொண்ட அந்த அப்போஸ்தலர் பவுல் ஏற்கனவே பாருங்கள், நான் உங்களுக்கு ஞானஸ்தானத்தை குறித்து வாசிக்கும் போகும்போது கொலேசியரில் இதை குறித்து என்ன உயிர்த்தெழுதலை குறித்து எழுதியிருக்காருன்னு நான் வாசி காட்டினேன். அப்புறம் கொரிந்தியருக்கு எழுதின நிருபத்தில் நம்ம வாசி பார்த்துருக்குறோம். இப்போ இதே பவுல் இயேசுவினோட உயிர்த்தெழுதலை குறித்து ரோமருக்கு எழுதின நிருபத்தில் என்ன எழுதியிருக்காருன்னு வேணால் நம்ம பார்க்கலாம். இவர் அதிகமாக பேசியிருக்காரு இல்லைங்களா? அப்போது ரோமர் 1வது அதிகாரம் 5வது வசனம் வாசிக்கிறோம் பாருங்க. மாம்சத்தின்படி தாவீதின் சந்ததியில் பிறந்தவரும் பரிசுத்தமுள்ள ஆவியின்படி தேவனுடைய சுதன் என்று மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்ததினாலே பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமாரனுமாய் இருக்கிறார் என்று சாட்சி கொடுக்கிறார். அல்லேலூயா. அப்போ பாருங்கள், அது மாத்திரம் இல்லை, ஆல்ரெடி நான் வாசித்த அந்த ரோமர் 6:4 போன்ற வசனங்கள்லாம் நீங்கள் வாசிக்க போகும்போது இயேசுனுடைய அந்த உயிர்த்தெழுதலை பவுல் எவ்வளோ வெளிப்படையாக பகிரங்கமாக அதை அறிவிக்கிறார். அதில் எப்படி அவர் நிற்கிறார் பாருங்க ஸ்டபர்னான்றதை நம்ம புரிந்து கொள்ள முடியும். இந்த வசனங்கள் இயேசு தனது உயிர்த்தெழுதல் மூலம் கர்த்தருடைய, அதாவது தேவனுடைய குமாரனாக அதிகாரத்தில் நியமிக்கப்பட்டார் என்பதை உறுதிப்படுத்துகிறது. அப்போ இவர் ஒரு கோணத்தில் அந்த உயிர்த்தெழுதலை எப்படி அவர் எழுதியிருக்காருன்னு பார்க்கலாம். கூடுதலாக பார்த்தீங்கன்னா ரோமர் 4வது அதிகாரம் 24 25 வாசி பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமாக இருக்குங்க. விசுவாசிகளாகிய நாம் பாருங்க நீதிமான்களாக கருதப்படுவதற்கு அடிப்படையாக தான் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. எவ்வளோ பெரிய அதிசயமான காரியங்க. இந்த சத்தியத்தை நீங்கள் மீண்டும் மீண்டும் தியானிக்க போகும்போது தான் உங்களுக்கு தெரியும் உயிர்த்தெழுதல் எவ்வளவு விசேஷித்த மிதமானது, அற்புதமானது, அது தேவ திட்டம் எப்பேற்பட்டது என்பது உங்களுக்கு தெரியும். சரி, இப்போ தான் நம்ம ஒரு முடிவுக்கு வரப்போகிறோம். நல்லா கவனிங்க. நான் ஆல்ரெடி சொன்னேன், நம்ம வேற ஒரு விதத்தில் நம்ம இதை தியானிக்க போகிறோம். அப்போ தான் நம்மளுக்கு இந்த லாஜிக் பாயிண்ட் என்ன நம்மளுக்கு தெரிய வரும்னு சொல்லி. சரி, இப்போ இந்த பக்கம் ஒரு பக்கம் இருக்கட்டும். உயிர்த்தெழுந்ததை குறித்து அப்போஸ்தலர்கள் எப்படி தரிசித்தார்கள், அவர்கள் எப்படி நம்பினார்கள், பின்பு அவர்கள் எப்படி நிருபங்கள் எழுதினார்கள், இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொரு பக்கம் நம்ம யோசிக்க போகும்போது என்னன்னா, எந்த ஒரு மனிதர்களாக இருந்தாலும் சரி, மரணத்தை சந்திக்க போகும்போது தன்னுடைய கடைசி நிமிடத்தில் உண்மைதான் சொல்லுவார்கள். இது நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும். அந்நாள் வரைக்கும் அவர்கள் மறைத்து வைத்திருந்த ஏதாவது ஒரு ரகசியமாக இருக்கட்டும், இல்லை ஏதாவது ஒரு பொய்யா கூட இருக்கட்டுமே, எப்படியாவது அந்த கடைசி உயிர் போகிற அந்த கடைசி நேரத்தில் நிமிடத்திலேயாவது அதை உடைத்து சொல்லிவிட வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய எண்ணமாக இருக்கும். இதை நானும் விசுவாசிக்கிறேன், நீங்களும் விசுவாசிப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். அதே சமயத்தில் பாருங்க, இதுதான் உண்மை, இதுதான் சத்தியம் என்றால் வைராக்கியமாக அதற்காக உயிரே போனாலும் பரவாயில்லை என்று நினைப்பாங்க. கடைசி நிமிடத்தில் கூட அதை கிவ் அப் பண்ணி அதை ஒத்துக்க மாட்டாங்க இல்லைங்களா? கடைசி வரை ஒரு பொய்யை காப்பாற்றுவதற்காக உயிரை கொடுப்பதற்கு யாருமே முன் வர மாட்டாங்க. சாப்பிட்ற நேரத்தில் கூட அதை உண்மையை சொல்லணும்னு பார்ப்பானே தவிர ஒரு பொய்யை காப்பாற்றணும், ஒரு பொய்யை கடைசி வரைக்கும் நம்ம ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கணுன்றதுக்காக உயிரே போனாலும் பரவாயில்ல, பொய்யாவே இருக்கட்டும்னு நினைக்கக்கூடிய ஆட்கள் யாருமே இருக்க முடியாது. அதை நீங்களே ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நான் நம்புகிறேன். இப்போ பாருங்கள், இயேசு தன்னுடைய சீஷர்களை வரவழைத்து அவர்கள் 12 பேரை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு அப்போஸ்தலர்னு பேர் வைக்கிறாரு. அது உங்களுக்கு தெரியும். அதில் யூதாஸ் சூசைட் பண்ணி இறந்துடுறாரு. யூதாஸுக்கு பதிலாக மத்தியாசு. ஆக மொத்தம் 12 பேர் இருக்கிறாங்க. அந்த 12 பேரில் பார்த்தீங்கன்னா இயேசுக்கு பின்பாக
அந்த 12 பேரில் 11 பேர் இரத்த சாட்சிகளாக மரிக்கிறாங்க, ஒருவர் யோவானை தவிர. யோவான் பார்த்தீங்கன்னா கிபி 101 அந்த ஆண்டில் முதிர்ந்த வயதில் சமாதானத்தோடு கூட இறந்தார். அப்போஸ்தலர்கள்லேயே 12 சீஷர்கள்லேயே சமாதானத்தோடு இறந்தவர் யோவான் தான். மற்ற 11 பேருமே எப்படி இறக்குறாங்க? இரத்த சாட்சிகளாக இருக்கிறாங்க. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஸ்தேவான் பாருங்க, கல்லெறிந்தே இரத்த சாட்சியாக கொல்லப்பட்டார் என்று அப்போஸ்தலர் 7வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்குது. பவுல் எப்படி சாவறாரு? அப்போஸ்தலர் பவுல் கிபி 68 ரோம பேரரசர் நியூரோவால் சித்திரவதை செய்யப்பட்டு தலை துண்டிக்கப்பட்டு அவரும் இரத்த சாட்சியாக கொல்லப்படுகிறாரு. அப்போ அப்போஸ்தலர் பேதுரு எப்படி பாருங்க, கிபி 67 சிலுவையில் பாருங்க தலைகீழாக அவர் அறையப்பட்டு கொல்லப்படுகிறார் இரத்த சாட்சியாக. அப்போஸ்தலர் யாக்கோப்பு கிபி 62 விசுவாசத்தை மறுதளிக்காமல் அவிசுவாசியாக இருந்த யாக்கோப்பு எப்படி ஆயிட்டார்? அப்போஸ்தலர்ல தவிர்க்க முடியாத ஒரு தலைவராகி விசுவாசத்தை, உயிர் தெழுந்த இயேசுவின் மீது உள்ள அந்த விசுவாசத்தை மறுதளிக்காததால் குற்றவாளி என தீர்க்கப்பட்டு தேவாலயத்திலிருந்து கீழே தள்ளிவிடப்பட்டார். அப்படியும் அவர் சாவலை, பிழைத்திருக்காருன்னு தெரிஞ்சோடனே தடியிலையும் கல்லுலையும் அடித்து அவர் இரத்த சாட்சியாக கொண்டாங்க. அதுதான் உண்மை. என்னுடைய கேள்வி இப்போ இதுதான், இயேசு உயிர் தெழவில்லை என்றால் இந்த பொய்யை கடைசி வரை காப்பாற்ற அத்தனை அப்போஸ்தலர்களும் ஏன் இரத்த சாட்சிகளாக மரிக்க வேண்டும்? எனவே யோசிச்சு பாருங்க, இயேசு சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார் என்ற சுவிசேஷத்தை வைராகியமாக பிரசங்கித்ததினாலும் அதற்கு சாட்சிகளாக இந்த அப்போஸ்தலர்களும் மற்றவர்களும் இருந்ததுனாலும் தான் அவர்கள் இரத்த சாட்சியாக மரித்தார்கள் என்பதுதான் சத்தியம். அல்லேலூயா. இயேசு உயிர் தெழுந்தது உண்மை. அதுக்காக எங்கள் உயிரே போனாலும் பரவாயில்ல, அதை நாங்கள் துட்சமாக நினைக்கிறோம், நாங்கள் மறுதளிக்க மாட்டோம். தேவகுமாரன் வந்தது உண்மை, எங்கள் பாவங்களை எல்லாம் சுமந்தது உண்மை, அவர் மரித்தது உண்மை, அவர் அடக்கம் செய்யப்பட்டது உண்மை, அவர் சொன்னபடியே உயிர் தெழுந்தது உண்மை என்று அவங்க நம்பினதுனாலையும் அதை பிரகடனப்படுத்தினதுனாலையும் கடைசி வரை அதில் உறுதியாக இருந்ததினாலும் தான் அவங்க இரத்த சாட்சியாக மரித்தார்கள். இங்கே யோசிச்சு பாருங்க, கடைசி நேரத்தில் இரத்த சாட்சியாக ஒருத்தன் அடித்து சிலுவையில் வார எடுத்து கிளியப்பட்டு அவனை சிறுவையில் அறைய போகிறாங்க, தலையை வெட்ட போகிறாங்க, காலை கையை ஒட்டைக்க போகிறாங்கன்னு தெரிஞ்சு கூட ஒரு பொய்யை மறைப்பதற்கு ஒரு பொய்யை அப்படியே பிடிச்சிட்டு உக்காந்துட்டு இருப்பானா? சொல்லிட்டு போயிடுவான்ல, ஏன்பா அதெல்லாம் பொய் தான்ப்பா, நாங்கள் ஒத்துக்கிறோம், இயேசு உயிரோடு எழுதுக்கிறவில்லைன்னு சொல்லிட்டு போகலாமே. இல்லை, அவங்க எப்படி விசுவாசித்தாங்க, அதனால தான் நிருபங்கள் அப்படி உறுதியாக எழுதினாங்க. அதுக்கப்புறம் பின்பாக அதையே அவர்கள் பற்றி கொண்டு இரத்த சாட்சியாக மரித்தார்களே என்றால் இயேசு உயிர் தெரிந்தது கட்டுக்கதையா? அதுதானுங்க சத்தியம். அல்லேலூயா, ஆமென். எல்லாவற்றுக்கும் மேலாக இயேசு சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார் என்பதற்கு இன்றளவும் காலியாக இருக்கும் அவரை அடக்கம் செய்யப்பட்ட கல்லறையும் ஒரு அசைக்க முடியாத சாட்சி. அல்லேலூயா. இன்றைக்கும் அவரை அடக்கம் செய்யப்பட்ட கல்லறை காலியாக இருந்தது. அந்த காலியாக இருந்த கல்லறைக்கு தான் என்ன ரூமரை கிளப்பி விட்டாங்க, கொண்டு போயிட்டாங்கன்னு சொல்லிடுங்க அப்படின்னு சொன்னாங்க. இயேசு, என்னுடைய கேள்வித்தான், இயேசு உயிர்த்தெழவில்லை என்றால் தேவனுடைய வார்த்தையை நாம் நம்ப வேண்டிய அவசியம் இல்லைங்க. அப்போஸ்தலர்களே நம்பி இருக்க மாட்டாங்க. அல்லேலூயா. இயேசு மத்தேயு அதிகாரத்தில் பாருங்க 16:21 வாசிக்கிறேன். அது முதல் இயேசு தாம் எருசலேமுக்கு போய் மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேத பாரகராலும் பல பாடுகள் பட்டு கொலை உண்டு 3ஆம் நாளில் எழுந்திருக்க வேண்டும் என்பதை தன்னுடைய சீஷர்களுக்கு சொல்லத் தொடங்கினார். அவர் உயிரோடு இருக்கும்பொழுதே இதை சொல்ல தொடங்கினார். அப்போ அந்த சீஷர்களெல்லாம் நம்பியிருப்பாங்களா, நம்பியிருக்க மாட்டாங்களா? அதன் பின்பாக வந்த எத்தனை பேர் அதை நம்பியிருக்கிறோம், இப்போ வரைக்கும் நம்புகிறோம். அல்லேலூயா. அதனால தான் அங்கே தேவ வார்த்தை ஒவ்வொன்றுமே பொய்யாகாது. சொன்னால் நிறைவேற்றியே தீருவார். அல்லேலூயா. அப்போது அன்னைக்கு அதை அவர் நம்ம இந்த மாதிரி சொன்னார், எங்கள் எதிர்க்க யாருமே அது மாதிரி நடக்கவே இல்லை அப்படின்னா தான் இந்த சீஷர்கள்லாம் மறுதளிச்சுட்டு ஓடிட்டு இருப்பாங்க. யார் இரத்த சாட்சியாக சாடுவாங்க? அப்போ இன்னைக்கு வரைக்கும் பாருங்கள், தேவனுடைய வார்த்தையை நாம் நம்புவதற்கு உயிர்த்தெழுதலும் ஒரு சாட்சி. அல்லேலூயா. இயேசு உயிர்த்தெழவில்லை என்றால் மரணத்தில் இருந்து நம்ம காப்பாற்றப்பட்டிருக்கவே முடியாதுங்க. இன்னைக்கு வரைக்கும் யோசிச்சு பாருங்களேன். 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 17 22 வாசிக்கிறேன் பாருங்க. கிறிஸ்து எழுந்திராவிட்டால் உங்கள் விசுவாசம் வீணா இருக்கும்.
நீங்கள் இன்னும் உங்கள் பாவங்களிலே இருப்பீர்கள். கிறிஸ்துவுக்குள் நித்திரை அடைந்தவர்களும் கெட்டு இருப்பார்களே. 21, 22 வாசிக்கிறேன் பாருங்க. மனுஷரால் மரணம் உண்டானபடியால் மனுஷனால் மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுதலும் உண்டாயிற்று. ஓகேங்களா? ஆதாம், இயேசு. ஆதாமுக்குள் எல்லோரும் மரிக்கிறது போல இயேசுவுக்குள் எல்லோரும் உயிர்ப்பிக்கப்படுகிறார்கள். அல்லேலூயா. கண்கள் திறக்கப்பட்ட ஒரு சத்தியங்க இது. தெரிந்து கொள்ளணும். இது இருதயம் உங்களுக்கு திறக்கப்பட்டிருக்குமானால் இதை புறஜாதி மக்களும் புரிந்து கொள்வீர்கள், எதிர்த்து வழக்காடுகிறவர்களும் புரிந்து கொள்ளுவீர்கள். இயேசு உயிர்த்தெழவில்லை என்றால் பிதாவாகிய தேவனுக்கும் நமக்கும் எந்த ஒரு தொடர்புமே இருந்திருக்காது. அதுதான் ரொம்ப முக்கியம். அப்பா பிதாவேன்னு எப்படி கூப்பிட்டுருக்க முடியும்? எந்த தொடர்புமே இருந்திருக்காது. ரோமருக்கு எழுதின நிருபம் 8வது அதிகாரம் 34வது வசனத்தை வாசிக்கிறேன். ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? கிறிஸ்துவே மரித்தவர், அவரே எழுந்தும் இருக்கிறார், அவரே தேவனுடைய வலது பாரிசத்திலும் இருக்கிறார், நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே. 1 தீமோத்தேயு 2:5 வாசிக்கிறேன் பாருங்க. தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தரும் ஒருவரே. இப்போ இந்த மத்தியஸ்தம் பண்ணவரே இல்லைன்னா இந்த மத்தியஸ்தம் பண்ணுறவர் எதை வைத்து மத்தியஸ்தம் பண்ணியிருப்பார்? எப்போ நம்ம எப்படி தேவனோடு ஒப்புரவாயிருப்போம்? இந்த உயிர்த்தெழுதல் தாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அவரே எழுந்தும் இருக்கிறார். அல்லேலூயா. எனவே இயேசுவின் உயிர்த்தெழுதலை நினைக்கும் போதெல்லாம் பாருங்க, அது நமக்கு மிகுந்த மகிழ்ச்சி உடைய ஒரு நன்றி உணர்வு நேரமாக தான் எப்பொழுதுமே இருக்க வேண்டும். நம்ம நினைக்கும் போதெல்லாம் அது ஒரு மிகப்பெரிய ஒரு நன்றி உணர்வு நேரமாக தான் நம்ம அதை கருத வேண்டும். எப்பேற்பட்ட ஒரு ஆண்டவர் நம்மளுக்கு கிடைச்சிருக்காரு, எப்பேற்பட்டவர் இறங்கி வந்திருக்காரு, எப்பேற்பட்டவர் நம்ம அப்படி அவர் அதை அவர் செய்யலைன்னா நம்ம கதி என்னவா இருந்திருக்கும்? யோசிச்சு பாருங்களேன். 1 கொரிந்தியர் 15:55 57 வாசிக்கிறேனே. மரணமே உன் கூர் எங்கே? பாதாளமே உன் ஜெயம் எங்கே? மரணத்தின் கூர் பாவம், பாவத்தின் சம்பளம் நியாய பிரமாணம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம், கோடான கோடி ஸ்தோத்திரம், கோடான கோடி ஸ்தோத்திரம். அப்போது இன்றைக்கி நம்ம உயிர்த்தெழுதலை குறித்து பல எவிடன்ஸ் இருக்குது. ஹிஸ்டாரிக்கலாக எவிடன்ஸ் இருக்குது, புக்ஸ் இருக்குது, என்னென்னமோ சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒரு பக்கட்டும். வேத வசனங்கள்லாம் நம்மளுக்கு முக்கியம், வேத வசனங்களும் இருக்குது. ஆனால் கொஞ்சம் நம்ம லாஜிக்காகவும் திங்க் பண்ணி பார்த்தோம் இன்றைக்கி கர்த்தர் கொடுத்த அந்த நேரத்தில். அதுக்காக கூட நான் தேவாதி தேவனை இயேசுவின் நாமத்தில் நான் ஸ்தோத்தரிக்கிறேன். இன்றைக்கு இந்த உயிர்த்தெழுதல் நாளுக்கு நம்ம இந்த மெசேஜை போட்டிருக்கிறோம். அதுக்காக கூட நான் நன்றி சொல்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. இதை வெவ்வேறு ரீதியாக பார்க்குறாங்க. அதை குட் ஃப்ரைடே நம்ம பார்க்கக்கூடாது, இதை ஈஸ்டர்னு நம்ம பார்க்கக்கூடாது, இதை இப்படி தான் முறையாக கொண்டாடணும். இந்த பண்டிகைகள் என்பது வேறு, யூதர்கள் வேறு விதத்தில் லேவியகாரமத்தில் சொல்லப்பட்ட பண்டிகைகள் போல தான் இந்த பண்டிகைகள் இருக்கணும். அதெல்லாம் சரி, நான் சொல்லலை. அதே இப்போ நீங்கள் யூதர்கள் முறைப்படி எல்லாரும் அந்த பண்டிகைகளை கொண்டாடக்கூடிய நேரங்கள்லாம் வந்துச்சு, பிரபலமாக கொண்டாடுறாங்க. பாஸ்ஓவர், பஸ்காலேருந்து எல்லாமே, கூடார பண்டிகைகள்லேருந்து எல்லாம் கொண்டாடக்கூடிய நாட்கள்லாம் வந்துருச்சு. ஆனால் அந்த பண்டிகைகளுக்கெல்லாம் எதற்கு அடையாளமாக இருக்கிறது? கிறிஸ்துவ தான் அதுக்கு அடையாளமாக இருக்கிறாரு. அதை தான் சொல்லார் பவுல் கூட. தவிர அதை நீங்கள் கொண்டாடி தான் தீர்க்கணும், அதையும் நீங்கள் கொண்டாடணும், இதையும் நீங்கள் அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. அதையும் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ஸோ ஈஸ்டர் அது தவிர்க்க முடியாத ஒரு சூழ்நிலையாக இன்றைக்கி எல்லா கிறிஸ்துவர்களுக்குள்ளே இருக்குது. அது ஒரு பின்னணியே தவறு, அதை யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. புனித வெள்ளி அது ஒரு பின்னணியே ஒரு தவறு, அதை யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அழாதீங்க எனக்காகன்னு இயேசு சொல்கிறாரு. ஆனால் இவங்க லென்ட் டேஸ் வச்சு 40 நாள் உட்காந்து அழுவாங்க, ஏதோ பண்ணுவாங்க. இதெல்லாம் பைபிளில் சொல்லப்படாத ஒரு உண்மை. லெந்து நாட்களை குறித்து நான் ஒரு காணொளி பதிவிட்டிருக்கிறேன் பாருங்கள். இரத்த சாட்சிகள் எப்படி மரித்தார்கள், அப்போஸ்தலர்கள் கர்த்தருக்காக எப்படி வைராக்கியம் ஊழியம் செய்தவர்கள் எல்லாம் மரித்தாங்க. இரத்த சாட்சியோட தலைப்பில் ஒரு காணொளி போட்டிருக்கேன் பாருங்கள். கிறிஸ்மஸ்ஸு, ஈஸ்டர் இந்த மாதிரி பண்டிகைலாம் கொண்டாடலாமா கொண்டாடக்கூடாதா, இதை குறித்து நான் ஒரு காணொளி போட்டிருக்கேன் பாருங்கள். இதற்கு குறித்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் நீங்கள் சொல்லலாம். குறிப்பாக இந்த லெந்து நாட்கள் இதெல்லாம் நீங்கள் கம்பல்சரி பார்க்க வேண்டிய ஒரு காணொளி, தவிர்க்காமல் நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு அது பிரயோஜனமாக இருக்கும். வாய்ப்பளித்த கர்த்தருக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். மீண்டும் கர்த்தருக்கு சித்தமானால் வேறொரு தலையங்கத்தோடு கூட நான் உங்களை
சந்திக்க ஆவலாக இருக்கிறேன். அதுவரை ரகசிய வருகை காத்து கொண்டிருக்கும் இந்த மணவாட்டி சபை இரட்சகராக இயேசு கிறிஸ்து மிக விரைவில் கொண்டு செல்ல வருகிறார். விசுவாசிக்கிற நாம் யாவரும் சேர்ந்து சொல்லுவோம், மாரநாதா. ஆமேன்.